அல்லேலூயா. இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் ஒரு சில காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாமல், நிறையா பேர் ஒரு சில காரியத்தில் வெற்றியை பார்க்க முடியாமல் நீங்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. அப்போ ஜெயத்தையும் வெற்றியும் பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். அப்போ ஏசப்பா நீ ஜெயமாக வாழும்படி, நீ வெற்றியாக வாழும்படி சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7 வார்த்தையில் எத்தனையோ காரியங்களை சொல்லி எல்லாம் முடிந்தது அப்படின்றார். சாபத்தை உடைச்சிட்டாரு, பயத்தின் ஆவியை முறியடிச்சிட்டாரு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிருக்கிறாரு, பகையை சிலுவையில் கொண்டிருக்கிறாரு, அவனை வெளியரங்க கொலாமைக்கு சிலுவையில் ஆணி அடித்து வெட்டி சேர்க்கப்பட்டார். இது எல்லாமே சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் அந்த சிலுவையில் செஞ்சு முடிச்சதுக்குண்டான அந்த வெற்றி வாங்கி கொடுத்ததுக்குண்டான அந்த காரியத்தை அதை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா இருக்கிறாருன்னா, நீ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்ட, துக்கத்தில் மாட்டிட்ட அப்படின்னா உங்கள் அப்பா இருந்து என்ன பண்ணார், அவர் அதுக்குண்டான பிரச்சனையை பூரா தீர்த்துட்டு இனிமேல் நீ சந்தோஷமாக வாழு, நீ சமாதானம் வாழு, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் முடிச்சிட்டேன் உனக்காக சொல்லி எப்படி ஒரு தகப்பன் சொல்கிறாரோ, அதே போல் உலக மக்களின் பாவங்களை பூரா ஏசப்பா சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த தகப்பன் நமக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, வெற்றி வாங்கி கொடுத்துட்டார். அவர் என்ன மனுஷன் செய்ய அதை தான் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு தகப்பன் ஒரு சாபத்தை உடைக்க முடியாது. ஒரு தாப்பை மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழிக்க முடியாது. ஒரு தாப்பை பகையை கொல்ல முடியாது. இனிமேல் நீ பகையோடு வாழக்கூடாது என்பதுக்காக சமாதானம் வாழு அப்படிங்கிறார். அப்போனா அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக அவர் வாங்கி கொடுத்த அந்த வெற்றிகளை அதை நீங்கள் அனுபவிக்கிறது தான் இயேசுவா சிலுவையில் பாடுபட்டுருக்கிறார். சும்மா ஒன்றும் கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு நெத்தியில் ரத்தம் கீழே சிந்தி பாடுபட்டுருக்கிறார். கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடம்புல கடைச்சி சொட்டு ரத்தம், அதாவது ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அவளத்தையும் உறிஞ்சு நமக்காக சிந்திருக்கிறார். அப்படி ரத்தம் சிந்தி தான் உங்களுக்கு எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார். எந்தெந்த காலத்தில் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தும் நம்முடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு, அவர் ஐஸ்வர்யத்தை இது எங்கேருந்து வாங்கி கொடுத்தாரு? இந்த வசனத்துக்கு அர்த்தம் எங்கேருந்து வாங்கி கொடுத்தாரு? சிலுவையில். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக தரித்திர மாறிட்டார். அவர் பூரண அழகுள்ளவர், சம்பூர்ணர். அப்படிப்பட்ட அழகுள்ளவர் அழகு இல்லாமல் மாறினார், தரித்திரத்தை கோலை எடுத்தார், முழுமையாக திறந்துட்டார் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு. அப்போ இது சிலுவையில் செஞ்சுருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாமே சண்டை போட்டு வாழக்கூடாது, சமாதானம் வாழணும்னு சொல்லி கொலைசீர் 1:20 படி அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். 2வது சிலுவையில் மீட்பு, சிலுவையில் பாவ மன்னிப்பு, சிலுவையில் ரட்சிப்பு, சிலுவையில் விடுதலை, சிலுவையில் அவர் தழும்புகளாலே சுகம். அப்போ இப்படித்தான் இந்த பூமியில் வாழணும் என்பதற்காக உனக்காகவே நான் பரலோக மேன்மை திறந்து பூமிக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நீ நல்லா வாழணும் என்பதற்காக, நீ ஜெயமாய் வாழணும் என்பதற்காக, நீ வெற்றியோடு வாழணும் என்பதற்காக, நீ சுகமாய் வாழணும் என்பதற்காக, நீ பகை இல்லாமல் வாழணும் என்பதற்காக, நீ வெற்றி வாழ்க்கை வாழணும் என்பதற்காக நான் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அவர் சிலுவையின் இரத்தத்தினால வாங்கி கொடுத்த ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு ஜெயத்தையும் நாம் பார்க்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கிறோமா? அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா? இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பகை உண்டாகிறது, பிரிவினை உண்டாகிறது, சண்டை உண்டாகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழக்கூடாது என்பதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையில் சொல்லுங்க, பகையை எடுமா அந்த வசனத்தை, பகையை. ஆனால் பகையை சிலுவையில் கொண்டு போட்டார். ஆனால் இங்கே ஒரு சில பேர் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, சண்டை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்போ அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கும் இதுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் பகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ பகையோடு வாழக்கூடாது, சண்டை போட்டு வாழக்கூடாது, ஒற்றுமையாக வாழணும், நீ சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் சிலுவையின் ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி, கொலைசீர் 1:20 சமாதானத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. அப்போனா சமாதானத்தை உருவாக்கி இருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, சமாதானமாக வாழு அப்படின்னு சொல்லி தான் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அப்போ நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இருப்பனால அவர் ரத்தம் சிந்தினதுக்கு என்ன அர்த்தம்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ராமனோடு பாடுபடுறதுக்கு என்ன அர்த்தம்? 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குனதுக்கு என்ன அர்த்தம்? 3 முறை கீழே விழுந்ததுக்கு என்ன அர்த்தம்? கொல்கத்தா மலையில் 6 மணி நேரம் தொங்குனாரு என்ன அர்த்தம்? முள்முடி சூடப்பட்டாரு அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன தகுதி? இது எல்லாமே சிலுவையில் ஏன் பாடுபட்டேன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் என்பதற்காக. சாபத்தோடு வாழாமல் இருக்க கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி அவர் நியாயப்பிரமாண சாபத்தை சிலுவையில் அறுத்து போட்டுட்டார்ல.
அப்ப ஏன் இன்னைக்கு சாபம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் சாபம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பயம் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு சண்டை இருக்குன்னு சொல்றாங்க, பகை இருக்குன்னு சொல்றாங்க, பிரிவினை இருக்குன்னு சொல்றாங்க, தரத்தர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு காரியம் இருந்தாலும் அப்ப அவர் சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன நோக்கம்? ஒண்ணுமே இல்லையே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு பகை இருந்துச்சுன்னா அந்த சிலுவை பாடுகளை நீங்க பேசுங்க. வாசிங்கம்மா. பகையை சிலுவையில் கொன்றார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்கள் சிலுவையில் அடிச்சதை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிளவு, ஒரு பிரிவினை வந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கொலைசியர் 1:20 எபேசியர், இந்த வசனம் இது எபேசியர் 2:16 இந்த 2 வசனத்தை சொன்னீங்களா, எப்பேற்பட்ட மிருகத்தனமான இருதயம் இருந்தாலும் அந்த இருதயம் சாந்த இருதயமாய் அது மாறிவிடும். இதுதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி. அப்போனா அது பரிகாரம். இதாங்க பரிகாரம். பகைக்கு உண்டான பரிகாரம். பகைச்சு வாழ்றீங்களா? சண்டை போட்டு வாழ்றீங்களா? டைவர்ஸ் கேஸோடு வாழ்றீங்களா? அப்படி வாழக்கூடாது. அப்படி வாழாமல் இருப்பதுக்கு தான் அவர் பாடுபட்டு இருக்கிறாரு. அப்பனா அந்த பாடுபடுறதுக்கு அர்த்தம் தான் பகையை சிலுவையில் கொன்றுட்டார். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எல்லாம் சொல்லுங்க, இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டாரு. கொலைசியர் 1:20 படி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அதனால் எனக்கு பிரிவினை என்பது, பகை என்பது கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இந்த 2 வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை கிராவி எதுவுமே இருக்காது. நான் சொல்கிறேன், சத்தியமான வார்த்தை. ஒருவேளை ஒரு கல்யாணம் முடிச்சிருவோம் புருஷங்காரன் வந்து மிருகத்தனமாக முரட்டாட்டமாக இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி பாருங்க, இந்த வசனத்தை பேசி பாருங்க, முரட்டாட்ட இருதயம் சாந்த இருதயமாக மாறும். நீ இதை பேசாமல் நீ பாட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத. உனக்குள்ள வல்லம் இருக்கிறது, உனக்குள்ள ஆக்கு சக்தி இருக்கிறது, உனக்குள்ள திறமை இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் உனக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிறுகரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமை உனக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை எடுத்து பயன்படுத்து. விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் யாவன சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மீதிப்பார்கள், சாவுக்கு எதுவான எதை கொடுத்தாலும் ஒன்று சேதப்படுத்தாது, நோய் பற்றவங்களை கைகளை வைப்பார்கள் என்று விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் இந்த வார்த்தை. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டாலே நீ வேற ஆளு, ஒரு வித்தியாசமான ஆளு. நீ ஞானசனம் எடுத்துட்டாலே நீ வேற ஆளு, நீ வித்தியாசமான ஆளு. அதை புரிஞ்சுக்கங்க. எனக்குள்ள பவர் இருக்கு அப்படிங்கிறத உணரணும். அவன் சண்டை பட்டை அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிகாரம் இருக்குது. பரிகாரம் அந்த 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 வார்த்தை, அதுக்குண்டான மருந்து, அதுக்குண்டான டானிக்கு. வயிற்று வலிச்ச ஒரு டானிக்கை குடிக்கிறீங்களே, அது மாதிரி குடும்பத்தில் சண்டை வந்து அதுக்குண்டான பரிகாரம் அந்த வசனம். கொலைசியர் 1:20 எபேசியர் இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா, இங்கே இருங்க, நான் அவனை சொல்கிறேன் கேளுங்க. இவன் திருந்த மாட்டான், இவன் முரட்டாட பிடிச்சவன், இவனை திருத்த முடியாது, இவன் பெரிய ஒரு தருதலை, என் குடும்ப பரம்பரையில் இப்படி தான் இருக்காங்க, அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். ஆனால் சவுளை பவுலா மாற்றினவர் இந்த ஆளை மாற்ற மாட்டாரா கேட்குறேன். சகைவை மாற்றினவர் இந்த ஆளை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. சவுல்னா சாதாரண ஆளா? ஸ்தேவானை கல்லஞ்சு கொள்ளதை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கொலைகாரனுக்கு சமம், ஒரு கொலை பண்ணவர். தெரியுதா? அநேக கிறிஸ்துவ மக்களை சபைகளை நொறுக்கப்பட்டவர், சபையை அடித்து கொண்டவர், விசுவாசிகளை அடித்தவர். அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச சவுலை என் தகப்பன் இயேசு முள்ளில் உதைக்கிறது ஒன்று கடினமானு சொல்லி தத்துருமா டைரக்டா என் தகப்பன் இயேசு சவுல்கிட்ட பேசி பவுலா மாற்றி அநேக ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு ஊழியக்காரனா மாத்தின அந்த தெய்வம் இயேசு உன் புருஷனை மாத்துறதுக்கு என் தகப்பன் இயேசு பெரியவராக இருக்கிறாரு. நல்லவர் கையை தட்டா பார்க்குமா சொல்லத்து. புரியுதுங்களா? அதனால் கல்லான இருதயத்தை லெகுவான இருதயம் மாற்றக்கூடிய வல்லமை ஒன்றுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காரியம் மாறுதலை உங்களுக்கு முடியணும். வாசிங்க 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இப்ப கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப இந்த இடத்துல 2 காரியம் இருக்கிறது. 2 காரியம். நீங்க ஒரு ஜெயமான, வெற்றியான, உறுதியான, சமாதானமான, சந்தோஷமான எந்த காரியம் செஞ்சாலும் வாய்க்கும்படியான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் உங்க நடக்கணும்னா 2 காரியம். 1 பிள்ளை, 2 விசுவாசம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. 1 பிள்ளை, 2 இந்த 2 உங்களுக்கு இருந்துச்சுன்னா, 2க்கு தகுதி ஆயிட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை
நான் சொல்கிறேன், உலகத்தை ஜெயிக்க வேணாம், நம்ம இருக்கிற இடத்துல ஜெயிச்சா போதும், நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சா போதும், நம்ம இருக்கிற ஊரில் ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தத்தில் ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், சொந்த பந்தம் முன்னால் தலை நிமிர்ந்து நடந்தால் போதும். உலகம் எதுக்கு உலகம்? ஆனால் வசனம் சொல்லுது, நீ உலகத்தில், நீ எந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஜெயமான வாழ்க்கை நீ வாழ முடியும். நீ உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி தான் நம்மளுக்கு தகப்பன் இந்த காரியத்தை இந்த வசனத்தை பேசுகிறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு? உலகத்தை உன் பிள்ளை, உன் குடும்பம், உன் சந்ததி உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் உன் பிள்ளை தோழியான வாழ்க்கை வாழாது, அது ஜெயமான வாழ்க்கை தான் வாழும். அதுதான் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியம் அந்த நேரத்தில். புரியுதா? ஏன் அப்போ நம்ம சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாருங்க. ஆமென். திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நம்ம தேவனால் பிறந்திருக்குமா பிறக்கலையா? சொல்லுங்க, நம்ம தேவனால் பிறந்திருக்குமா பிறக்கலையா? பிறந்திருக்கீங்களா? ரெண்டாவது காரியம், பிறக்கிறது பெரிய காரியம் கிடையாது. பிறக்கலாம், பிறந்துட்டு எனக்குன்னா கம்புன்னு இருந்தீங்கன்னா கம்முன்னு இருக்க வேண்டியதான் காலம் பூரா. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பிறந்துடலாம். பிறந்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா சும்மா தான் இருக்க முடியும், ஒரு பலனையும் பார்க்க முடியாது. ஆனால் இன்னொன்று ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? விசுவாசமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அதாவது எப்போ நீங்கள் விசுவாசமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, உங்ககிட்ட என்ன இல்லையோ அது இருக்குங்கிற பார்த்து இருக்கிற மாதிரி பேசி வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை தேடி வரும். அதுக்கு பேர் விசுவாசம். நம்ம என்ன பண்ணுறோம்? அது வரல, இது கிடைக்கல, இது தேரல, இது அது வரல, கிடைக்கல, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த ஆளோட வாழ முடியாது, அப்படி இப்படிலாம் பேசி விசுவாசத்தை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஆனால் இதை என்ன செஞ்சுறீங்க? எழுப்பி விட்டுறீங்க. எதை? அவிசுவாசத்தை என்ன செஞ்சிடறீங்க? எழுப்பி விட்டுறீங்க. ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும், ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும். அப்பனா பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேனா நீ பாவம் பண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். எப்பெல்லாம் உன் வாயில் அவிவிசுவாசன வார்த்தை வருதோ, உன் பிள்ளையை குறித்த அவிவிசுவாச வார்த்தை, உன் குடும்பத்தை குறித்த அவிவிசுவாச வார்த்தை, உன் வேலையை குறித்த அவிவிசுவாச வார்த்தை, உன் தொழிலை குறித்த அவிவிசுவாச வார்த்தை, எதிர்காலத்தை குறித்த அவிவிசுவாச வார்த்தை எப்பெல்லாம் பேசுகிறாயோ அப்பெல்லாம் நீங்கள் பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. பிள்ளையை பிறந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளையை பிறந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளையை பிறக்கணும். பிறந்துட்டு விசுவாசமான வாழ்க்கை வாழ்ந்தா தான் நீங்கள் ஜெயத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 8:36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ ஒரு குடும்பம் இருந்தா, ஒரு வாழ்க்கை இருந்தா சில காரியம் வரும். முதல் காரியம் என்ன வருது? உபத்திரம். 2 வியாகுலம். வியாழன் என்ன அர்த்தம்? உபத்திரம்னா சில பாடு, சில கஷ்டம். வியாழம்னா என்ன அர்த்தம்? இயேசு வியாழப்பட்டாரா? கெட்செமனேயில் வியாழப்பட்ட. வியாழங்கிற என்பது எவ்வளவோ பாரங்களை சுமந்து நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி இதை முடிக்க போகிறேன் அப்படின்னு உரிப்பு நீ கவலைப்படுறேன் தெரியுமா? அதுக்கு பேர் வியாகுலம். சரிங்களா? அப்புறம் என்ன போட்டிருக்கு? துன்பம். அப்புறம் பசி. நிர்வாணம். அப்படின்னா உங்களை முழுவதுமாக டோட்டலாக உங்களை ஜீரோவாக ஆக்குறது. உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லாமல் உங்களை ஒரு தெருவில், நடுத்தெருவில் நிற்க வச்சு, உங்களை ஒன்றுமில்லாமல் ஒரு அனாதையை ஆக்க வச்சு, உனக்கு சொந்த மந்த அப்பா அம்மா உறவினர் நண்பர்கள் கூட பிறந்தவங்க யாரும் உங்களுக்கு உதவாமல் உன்னை அனாதையை நடுத்தெருவில் விட்டுட்டு போகிறதா ஒன்றுமில்லாமல் ஆக்குறது. நாசமோசமோ உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீ நாசப்பட்டாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு இழந்தாலும், எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும், எவ்வளவு நீ விட்டுட்டாலும், எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும், எது இருந்தாலும், அந்த மாதிரி காரியத்தில் நீ இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, இது உன்னை ஒண்ணு செய்யாது. அப்புறம் வசனம் என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. இவை எல்லாமே உன்னை தொடரும், இவை எல்லாமே உன்னை வரும், இது எல்லாமே உன்னை டச் பண்ணும். ஆனா நான் உன் மேல அன்பு வச்சு, உன் மேல இறக்க வச்சு, உனக்காக பாடுபட்ட ரத்த சிந்தனால இது உனக்கு எனக்கு பிரிவினையை கொண்டு வர முடியாது. நான் கொடுக்கிற ஜெயம் கண்டிப்பா ஜெயம் தான். நான் கொடுக்கிற வெற்றி கண்டிப்பா வெற்றி தான். இது உனக்கு வந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். நாசபோசமோ பட்டயமோ எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறான்.
அப்போ ஜெயம் அவர் இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது திருப்பி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து உனக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறார். துன்பமோ நாசபோசமோ பட்டயமோ வேதனையோ கஷ்டமோ நெருக்குமோ, அதாவது இப்போ 3 நாள் மலையில் நனைஞ்சிட்டு வாங்க, 3 நாள் தடுவம் பிடிக்குமா பிடிக்காதா? சளி பிடிக்குமா பிடிக்காதா? சளி பிடிச்சா தடுவம் பிடிச்சா குறைஞ்சது 1 வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் படுப்பீங்க, ஆஸ்திரிப்பீங்க, அப்புறம் போயிடுமா போகாதா? போகாதா? போயிடும்ல. ஒரு கஷ்டம் வருது, போயிடுதா போலையா? போயிடும்ல. அதே போல் தான் எது வந்தாலும், எது உங்களை டச் பண்ணாலும் அது வந்த வண்ணமாக அது போயிடும். அது நிரந்தரமாக உங்களுக்கு. யோபுக்கு பிரச்சனை வந்துச்சு, நிரந்தரமாக இருந்துச்சா? யோபுக்கு பிளவன் வந்துச்சு, நிரந்தரமாக இருந்துச்சா? யோபுக்கு நிந்த வந்துச்சு, நிரந்தரமாக இருந்துச்சா? யோபுக்கு அவமானம் வந்துச்சு, நிரந்தரமாக இருந்துச்சா? யோபுக்கு பரியாசம் பண்ணாங்க, அவன் நிரந்தரமாக இருந்துச்சா? எவன் பரியாசம் பண்ணானோ, எவன் நிந்திச்சானோ, அவன் முன்னால் யோபை தலை நிமிர பண்ண வச்சவர் கர்த்தர் அதே மாதிரி உங்களையும் என்னையும் தலை நிமிர பண்ண வைப்பாரு. கலங்காத. அல்லேலூயா. அதனால் துன்பத்தை பார்த்து பயந்துடாதீங்க, நாசபோசத்தை பார்த்து பயந்துடாதீங்க. உங்கள் நினப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால், ஒரு வசனத்தை நீங்கள் அப்போ பேசிருங்க. என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு வசனத்தை அன்றைக்கி ஃபுல்லாக பேசி, இன்றைக்கி நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, பிரச்சனை உங்களுக்கு தாக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பாரம் இருக்குல்ல, அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த அவமானம் இருக்குல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பெருத்த அவமானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெளியே தலை காட்ட முடியல, என்னால் நிம்மற முடியல, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போக முடியல அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரே நாளில் அந்த பிரச்சனை பஸ்மமாயிரும். ஒரே நாளில் அந்த பிரச்சனை ஒன்றுமெல்லாம் ஆயிரும். என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை அன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் இந்த சோதனையிலிருந்து தப்புவிக்க ஹல்லேலூயா. கைது ஞாபகம் சொல்லுங்க. எபிரேயரில் இருக்கு இந்த வசனம். இது வெளிப்பாடு, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல. வெளிப்பாடு ப்ராபஷி தீர்க்க தரிசனமாக வருது உங்களுக்கு. இப்படிப்பட்ட வேதனையில் ஒரு பெருத்த அவமானத்தில் நீங்கள் இருக்கலாம். அவன் பேசிவிட்டேன், இவன் பேசிவிட்டேன், பயப்படாதீங்க. அந்த நாளிலே இந்த வார்த்தையை பேசுங்க. வாசிக்க மாட்டாக்குன்னு எபிரேயர்ல டக்குன்னு. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அவர் சோதிக்கப்படுற எனக்கு உதவி செய்ய வல்லவராய், உதவி செய்ய கையா தட்ட போகுது. வயிற்று ஒழிச்சா மாத்திரை போகிறான், தலை ஒழிச்சா மாத்திரை போடுறான். உனக்கு ஒரு நிந்தை வந்தால் மாத்திரை கிடையாது, உனக்கு ஒரு அவமானம் வந்தால் மாத்திரை கிடையாது, உன்னை பரியாசம் பண்ண மாத்திரை கிடையாது. ஆமாவா இல்லையா? 4 உன்னை கேள்வி என்னென்ன மாத்திரை இருக்கா? உன்னை எவனா அவமானப்படுத்தின மாத்திரை இருக்கா? உன்னை தெருவிட்டு கேவலப்படுத்தின மாத்திரை இருக்கா? அதுக்கு மாத்திரை, அதுக்கு பரிகாரம். எபிரேயர் 2:18 எங்க எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல யாராவது அவமானத்தோட இந்த இடத்துல உட்காரக்கூடாது. யாரும் உங்களை எவனும் பரியாசம் பண்ணக்கூடாது. உனக்கு வந்து அவமானம் இன்னையோட இந்த இடத்துல போய் ஓட போகுது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? இப்போ இல்லை, எப்போனா உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு பிள்ளை வந்து ஒரு பலவீனமாக படுத்துருச்சு சோதனை, ஒரு பிள்ளை ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிடுச்சு சோதனை, ஒரு பிள்ளை மூஞ்சியை தொங்கப்பட்டு வந்து உட்காந்துருச்சு சோதனை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு டானிக்கு குடிச்சிருங்க டக்குன்னு. என்ன டானிக்கு? எங்கே இருக்கு அந்த டானிக்கு? அல்லேலூயா. தப்புன்னு பிடிச்சி வந்து கத்துவான். உடனே என்ன பண்ணிடு? சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஆள் மூலமாக அந்த சோதனை வெளியேறுவதாக முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே இருங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அடங்கியிருக்கு. ஆமேன். நீதிமொழிகள் 24:6 யோசனை செய்து யுத்தம் பண்ணே, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர்களால் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க. ஆலோசனையின் மூலமாக நான் ஜெயத்தை பார்ப்பேன். ஆலோசனை மூலமாக நான் ஜெயத்தை பார்ப்பேன். இப்போ ஜெயத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அதாவது நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு, நல்ல யோசனை பண்ணி சண்டை போடு, நல்ல யோசனை பண்ணி எந்த காரியத்தையும் செய்யி. அப்புறம் என்ன பண்ணு கேட்டால், ஆலோசனை பண்ணி எந்த காரியம் செய்யி. ஆலோசனைக்காரர் அநேகரால். அப்படின்னா ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் பிள்ளையை ஒரு காலேஜில் சேர்க்க போகிறீங்க, சரிங்களா? நீ யார்ட்டையுமே கேட்காம, யார்ட்டையுமே சொல்லாமல் இந்த காலேஜில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சேர்த்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த காலேஜில் படித்தவங்க இருப்பாங்க,
ஏற்கனவே அந்த காலேஜில் டீச்சிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஏற்கனவே அந்த காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஏற்கனவே உங்கள் பக்கத்துக்கு இருக்கிறவங்க அந்த காலேஜில் பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த காலேஜில் என் பிள்ளையை சேர்க்கலான் இருக்கேன், இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், நல்லா இருக்குமா, நல்லா சொல்லி தருவாங்களா, இல்லை வந்து அறத்தான பிள்ளைகளாக இருக்குங்களா, இல்லை சேட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருக்குங்களா. ஒரு சில காலேஜில் பார்த்தா ரவுடித்தனம் பண்ணுவாங்க பையங்க, எனக்கு அப்படிப்பட்ட இடத்துல என் பிள்ளையை சேர்க்கக்கூடாது எப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த காலேஜ் இப்படி இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இதில் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க, எனக்கு என்ன இருப்பாங்க, கொள்ளுவாங்க. இப்போ ஒரு சில காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸும் ஜென்ஸும் பேசக்கூடாதுன்னு சில கண்ட்ரோல் போட்டிருப்பாங்க, கோச்சிகேஷன். இன்னொரு சில காலேஜில் நீ தேவை படிக்கணும், நீ தேவை ஃபீஸ் கட்டணும், நீ எவங்கூட சுற்றி போனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிற காலேஜெலாம் இருக்குது. அதாவது படிப்பை காட்டிலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். படிப்பை காட்டிலும் ஒழுக்கம் மறந்தால் படிப்பு வரும். படிக்கிறதுல படிச்சுட்டு ஒழுக்கம் மறந்தால் வேஸ்ட்டு. அப்போ ஒழுக்கம் முக்கியம், உண்மை முக்கியம், அன்பு முக்கியம், சந்தோஷம் முக்கியம், பொய் இல்லாத வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட பிள்ளைய இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, செயற்கை மூலமாக பழக்க வளர்த்து மூலமாக பாவம் வரும். இதனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் உத்தமனாக வளர்க்கலாம், உங்கள் பிள்ளையை நல்ல ஒழுக்கமாக வளர்க்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளையை போய் சேர்க்குற இடத்துல உங்கள் பிள்ளையை பழகிற இடத்து மூலமாக உங்கள் பிள்ளைக்கு பாவம் வந்துடும். ஹலோ, ஏன்னா இந்த நேரத்தில் வருதுன்னு கேட்டால் ஸ்கூலில் எல்லாம் சேர்க்க போகிறீங்க, ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்க போகிறீங்க. சில பேர் இந்த காலேஜில் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, நல்லா காஸ்ட்லியான அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க. ஆனால் ஒழுக்கம் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? பெருமைக்கு போய் சேர்க்கக்கூடாது. அந்த படிக்கிற இடத்துல அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் அங்கே ஒழுக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒழுக்கம் இல்லாத இடத்துல உங்கள் பிள்ளை போச்சுன்னா அது ஒழுக்கம் இல்லாமல் ஆயிரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது நீதிமொழி 22:33, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனை நடவாதே, அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணி வர வைப்பாய். அப்போ பிரச்சனை இல்லாத உன் பிள்ளை, கண்ணி இல்லாத உன் பிள்ளை பிரச்சனையோடு வர்றது காரணம் செயற்கை மூலமாக, வழக்கத்து மூலமாக. அப்போ இந்த மாதிரிலாம் நீ பிள்ளையை சேர்க்காமல் இருக்கணும்னா நீ 4 பேர்த்திட்ட என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும். 4 பேர்த்திட்ட ஆலோசனை கேட்கணும். இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், இந்த என் பிள்ளை இந்த ஊருக்கு வேலைக்கு அனுப்புகிறேன், இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அங்கே இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அப்போ 4 பேர்த்திட்ட விசாரிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி. ஏன்னா வசனம் சொல்லுது, அநேகரின் ஆலோசனையால் எப்படி போட்டிருக்கு இந்த வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அநேக ஆலோசனை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா, புரியுதா? அதனால் ஒருத்தர் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு விசாரிக்கலாம். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, இந்த வீடு வாங்கலான்றீங்க, நல்லா இருக்கா வீடு அப்படின்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. இந்த இது என்ன ரேட்டு, இந்த ரேட்டில் என்ன, இந்த ஏரியாவில் என்ன ரேட், இப்படிலாம் போய்ட்டு 4 பேர்கிட்ட விசாரித்து சிந்திச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யணும். நீங்கள் பாட்டி யார்ட்டையும் கேட்குறதில்ல, யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம சபை இருக்குன்னா சபையில் வந்து உங்கள் பிள்ளைக்கு முடியாமல் போகுது, அடிக்கடி முடியாமல் போகுதுன்னா இங்கே சொல்லணும். ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா இங்கே சொல்லணும், நாங்கள் ஜெயிப்போம், அம்மா இப்போதைக்கு வீடு வாங்குறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லுவேன் நான். ஒரு இடம் வாங்க போகிறீங்களா இங்கே சொல்லணும், நாங்கள் ஜெயிப்போம், ஜெயிச்சு வாங்குங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ இந்த காரியம் பாஸ்ட்டுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவர் கேட்டுருவார். நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன், நீ நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். வீடு வாங்கணும் தெரியக்கூடாது, இடம் வாங்கணும் தெரியக்கூடாது, பாஸ்ட்டு தசமாக கேட்டுருவார். நான் கேட்கவே மாட்டேன். தாயி நீ கொடுத்தா கொடு, இல்லைன்னா இல்லை, நீ எனக்காக கொடுக்குற, ஆண்டவருக்கு கொடுக்குற, ஏசப்பா கொடுக்குற, அவ்வளோதான். அப்படி இங்கே காணிக்க கொடுக்கணுமே அப்படின்னு என்கிட்ட சொல்லாமல் நீ போட்டு வாங்கிட்டு அது ஒன்றும் போல குப்பை குதிரை வாங்கிட்டேன்னு சரி, அப்புறம் காலம் வரும் என்ன தெரியாமல் வாங்கி போயிட்டேன்னு என்ன செய்ய, ஏமாத்திட்டு போயிட்டானே புரோக்கரு, அவனை ஏன் ஒப்பாரி வைக்கிற. இங்கே வந்து சொன்னேன்னா நான் ஜெபம் பண்ணுவேன், இதை வாங்குமா இது வாங்காத, இது வழி இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் நான். 10 பைசா கேட்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் நீ கொடுத்தேன்னா கர்த்தருக்கு கொடுக்குற, நீ கொடுத்தா கர்த்தருக்கு கொடுக்குற, புரியுதுங்களா? அதனால் ஆலோசனை கேளுங்க. ஒரு ஊருக்கு போகிறீங்களா, உங்கள் பிள்ளையை வெளியூரில் சேர்க்க போகிறீங்களா, ஒரு ஆலோசனை கேளுங்க. 4 விதத்தில் ஆலோசனை கேளுங்க. அப்போ தான் வந்து திருப்தியாக இருப்பீங்க. ஒரு ஆள் 2-4 பேர் கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் வெளிப்படுத்தினா உறுதிப்படுத்திக்கோ, வசனம் சொல்லுது. நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை விட விசாரிக்கிறீங்களா, அந்த ஊருக்காரனை விசாரிங்க, பக்கத்துக்காரனை விசாரிங்க, அந்த வேலை வைக்கிற ஆஃபீஸுக்கு விசாரிங்க. நீ பா டக்குன்னு போய் நல்லா இருக்கான், பக்கத்தில் இருக்கான், அப்படி வச்சுட்டு வரேன், நல்லா சிவத்தோல இருக்கேன் அப்படின்னு அழகை பார்த்து போய் மாட்டிக்காத. காலமுறை அழுது தீர்ந்துருவேன். நீ மாப்பிள்ளை பார்த்தேன்னா மாப்பிள்ளை எங்கே வேலை வைக்கிற அந்த கம்பெனி போய் விசாரிக்கணும். நீ அந்த கம்பெனியில் உட்காந்து மேனேஜரை பார்த்து சொல்லணும், ஐயா அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நல்லவனா நல்லவன் அப்படின்னு விசாரிக்கலாம். பார்த்துக்க, யோசனை பண்ணிக்க, அப்புறம் சரி சுதாரிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மதுரையிலேருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. இங்கேருந்து முதல் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் என்னை வரலையா, நிச்சயம் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆள் இங்கே பொண்ணு வீட்டில் வரல. ஆனால் ஒரு ஆள் வந்துச்சு. யார்? இந்த ரஞ்சித் அண்ணே பாபுன்னு ஒரு ஆள் இருக்கா. அப்படி அவர் மட்டும் வந்தார். இங்கேருந்து விருதுநகர்லேருந்து அங்கே வந்தார். வந்து வீட்டை பார்த்தாரு. பார்த்துட்டு வரேன் போயிட்டு விட்டார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த பொம்பளையாலும் வரல. புரியுதா உங்களுக்கு? விசாரிக்கலை. அது ஒரு விசுவாசத்தில் சரி ஊழியம் பண்ணுறவன் சரி ஏதோ நடக்கிறான் ஏதோ ஒன்று சரி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒரு ஆளுக்கு நல்ல விதம் அமைஞ்சு போயிடும். எனக்கு நல்ல விதமாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அமைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் வழி எப்படி ஆடவருக்கு கொண்டு போயிட்டாரு. எனக்கு ஏதோ நல்ல அம்மா வந்துருச்சு, நல்ல 2 தங்க குட்டி 2 செல்ல குட்டியை கொடுத்துட்டாரு. கையே தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா. 9 பார்த்து 10 வந்து முடிஞ்சிருக்கு. 9 லோன் அணைஞ்சு எத்தனை பஜ்ஜி சாப்பிட்ருப்பேன், எத்தனை லட்டு சாப்பிட்ருப்பேன், எத்தனை டீ சாப்பிட்ருப்பேன், எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. ஆமென். அதுக்காக உனக்கு இப்படி அமைச்சு நினைக்காத. நீ விசாரிக்கணும். நீ என்ன செய்யணும்? விசாரிக்கணும். 4 இடம் போகணும், விசாரிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். செய்யும்போது தான் அங்கே அதான் ஜெயம் கிடைக்கும். அதான் ஆலோசனைக்காரர். அநேக ஆலோசனைக்காரனால் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அப்போ நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், வீடு வாங்கினாலும், இடம் வாங்கினாலும், பிள்ளையை படிக்க வச்சாலும், பிள்ளையை ஸ்கூலில் சேர்த்தாலும், பிள்ளையை காலேஜில் சேர்த்தாலும், உன் பிள்ளையை படிக்க போனாலும், உன் பிள்ளைக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் அதை குறித்து ஒரு விசாரணை பண்ணு. உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும், உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் 4 இடத்துல விசாரிக்கணும். படித்தவன்ட்ட விசாரிக்கணும், வேலை வைக்கிறத விசாரிக்கணும், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும். அவன் எவனாச்சும் ஒருத்தன் சொல்லிவிடுவான் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் விசாரணை. அப்போ என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் குறைஞ்சது 3 பேர்த்திட்ட ஆலோசனை கேட்பேன். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர். நடக்க வேண்டிய மாமிசப்படி எந்த காரியத்தையும் போயிடாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா பகட்டாக இருக்கிறவன் நல்ல ஒரு கிரலிங் வச்சுட்டு நல்ல ஒரு டை கட்டிட்டு நல்ல அப்படி மோதிரம் போட்டுட்டு செயினை போட்டு அப்படி சும்மா அப்படி அன்னைக்குன்னு பார்த்து வாடகைக்கு செயினை போட்டு வந்து நிற்பான் முன்னாடி. பயந்துராத, அசந்துராத, ஜாக்கிரதை. விழிச்சிருக்கணும். ஹாய் நாய், ஹாய் ஹவ் ஆர் யூ ஹோய் அப்படின்வான். 2 வார்த்தை பேசுவான். சார் நல்லா படிக்க இங்கிலீஷ் பேசுகிறாரு. உன்னை மொட்டை அடிச்சு விட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. மொட்டை அடிச்சு போயிடுவான். ஜாக்கிரதை. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நிறைய பேத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கேன். அந்த பொண்ணு பார்க்குற பொண்ணு பார்த்தா அப்படி அழகாக இருப்பாங்க, அப்படி தக்காளியாக இருப்பாங்க. அப்படி முடி இது வரைக்கும் தொங்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி வருவார். நான் சொல்லாமல் பிரியாமல் ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்தேன். பார்த்துட்டு சொல்லாமல் பிரியா ஒரு நாள் போனேன். அந்த பொண்ணு பார்க்கணும். அந்த அம்மா இருக்காங்களா, அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த பொண்ணு இங்கே அந்த பொண்ணா? அது நான் தான். அட பாய் மக்கா. அப்போ தான் தெரியுது ஒரு மேக்கப் போல் ஒன்றும் இல்லை, அலங்கோலமாக அப்படி முடி தொங்குது, அப்படியே நிற்குது. பார்த்தா செயற்கை அழகு, இயற்கை அழகை பாருங்க. திடீர்னு போய் பார்த்துடணும். அன்றைக்கி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வர்றான்னு சரி, அன்றைக்கி பாருங்கள் இந்த இது பியூட்டி பார்லர் ஆளை வர வச்சுருவாங்க வீட்டுக்கு. வந்தால் அந்த அம்மா மையி கியி டப்பா குப்பா பியூட்டி பார்லர் அந்த அம்மா ஒரு 4 டப்பா கொண்டு வரும் அலங்காரம் பண்ணுறதுக்கு. ஒன்றில் மை இருக்கும், ஒன்று ரோஸ் மை இருக்கும், ஒன்று வெள்ளை மை இருக்கும். அந்த மையை எடுத்து இப்படியே ஃபுல்லாக தடவிட்டு அப்புறம் துணியை வச்சு இப்படி தேய்க்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த எங்கெங்கே ஓட்ட ஒரு புள்ளி இருக்கோ அந்த புள்ளியை பூரா அந்த மையை அடைச்சி விட்டுரும். அந்த புள்ளியை பூரா மையை அடைச்சி விட்டுரும். இங்கே ஒரு கருப்பு தெரியும், இங்கே ஒரு கருப்புள்ளி தெரியும். அந்த கருப்புள்ளிக்கு தகுந்தாப்புல இன்னொரு மை இருக்குது, ஒரு ரோஸ் மை. அந்த ரோஸ் மை தனியாக எடுத்து கருப்புள்ளி எப்படி தடவிட்டே இருக்கும் அந்த அம்மா. அந்த பியூட்டி பார்லர் ஏன்னா 10,000 பீஸு 25,000 பீஸ் வாங்குதுல, அந்த ஒரு மையில் தடவிட்டே இருக்கும். தடவி வந்து தொடச்சி விட்டுட்டு இப்போ பார்த்து கண்ணாடி பாருமா அப்படின்னா ஒரு புள்ளி இருக்காது. அப்படி தடவினா வலுவலுன்னு இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? ஆஹா அப்படின்னு வாங்கி வர்றவங்க எவ்வளோ முகத்தில் ஒரு புள்ளி கிடையாது, ஒரு பரு கிடையாது, அப்படி வலுவலுன்னு இருக்கும். அப்படின்னு ஒரு முடிவு இங்கே தனியாக ஒரு முடியை பிடிங்கி விட்டுருவாங்க. பிடிங்கி விட்டு அதை லைட்ஸ் இது பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் அந்த சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா அப்படியே முகம் தடவனா வலுவலுன்னு இருக்கு. அப்படி ரோஸ் கலரில் வந்து அப்படி நிற்பாக பார்த்துக்க. ஒரு பூவை போட்டுக்கிட்டு மல்லிகை போட்டுக்கிட்டு அப்படி வந்து போட்டு நிற்பாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே அவன் கட் பண்ணி மறந்துடுவான். மக்கா இருக்கடா உனக்கு 3 நாளில் இருக்கு, உனக்கு இருக்கு. கல்யாணம் முடிச்சு 2 நாள் உனக்கு தெரியும்டா எல்லாமே. அப்புறம் பார்த்தா அப்புறம் என்ன, அப்புறம் முடி கையில் வரும், அப்புறம் பவுடரா வரும். கடைசியில் சாயங்காலம் விறுவிறுத்து மூஞ்சியை கழுவுனா ஒரிஜினலில் தெரியும். பார்த்துக்க மவனை செத்தடா நீ கிளம்புறா, செத்தடா நீ கிளம்புறா, சாகு மினுக்குறியா மினுக்கு. இயற்கை அழகை பாருங்க. அதான் திடீர்னு போய் என்னச்சுன்னு வர்றேன்னு சொல்லாமல் திடீர்னு போய் இந்த பக்கம் வந்தேன் ஒரு பார்த்து போல வந்து அப்படி ஒரிஜினலில் பார்த்துடலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரிஜினல் எது சேர்க்க தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருக்கு வருதோ தெரியல, ஒரு சிலர் தெரியாமல் தலையை கொடுத்து மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால் இனிமேல் பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கோம், கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் பார்த்து என்ன மக்கமாக இருக்க மருமக்களை பார்க்குறது, மருமகனை பார்த்து சுதாரித்து என்ன செய்யுங்க பாருங்கள். அநேகர் ஆலோசனையால் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நீதிமொழி 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறதுக்கு இன்னொரு காரியம், இதுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெயம் கொடுக்கறதுக்கு இன்னொரு காரியம் என்னது? என்ன செய்யணும்? அல்லேலூயா. சரி, எதுக்கு? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்றேன், இன்னைக்கு சாயங்காலமே மாப்சான் மாமன் சித்தப்பேன் வந்தவன் போனவன் இருந்தவன் ஒன்று விட்டு சித்தப்பேன் பெரிய விட்டு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பி நாளைக்கு வர்றாங்க அப்படின்னா இவர் அன்னைக்கு தான் அன்னைக்கு சாயங்காலம் பார்த்து அந்த பிள்ளையை கூட்டி போய்ட்டு 3 மணி நேரம் கழிச்சு கூட்டி வருவாங்க. யாரை எங்கே கூட்டி போவாங்க? நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்றேன், சாயங்காலம் 6 மணிக்கு இந்த பிள்ளை போயிடும், 3 மணி நேரத்துக்கு ஒருத்தன் கூட்டி போயிடுவான். எங்கே கூட்டி போவான்? பியூட்டி பார்லருக்கு கூட்டி போவான். அல்லேலூயா. ஆயத்தம். என்னது? ஆயத்தம். அப்போ என்ன பண்ணுறது? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு விதவிதமான ஒரு பட்டு சேலை. அன்னைக்கு அந்த பொண்ணுடைய அம்மா ஒரு செயின் போட்டிருக்கேன், அன்னைக்கு பார்த்தா 8 செயின் போட்டு நிற்கும். அந்த பொண்ணுடைய தங்கச்சி என்ன பண்ண, அது ஒரு சும்மா 10 செயினை போட்டிருக்கேன், அன்னைக்கு பார்த்து மொக்க செயினை போட்டிருக்கேன். அன்னைக்கு சாயங்காலம் போய் என்ன பண்ணுவாங்க? கவரிங் கடையில் இதே நேரத்துக்கு இந்த டாலருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 4 செயின் அள்ளி போட்டு வந்துடுறது. நீ ஒரு 4 அள்ளி போடு, நான் ஒரு 4 அள்ளி போடு, நீ ஒரு 3 அள்ளி போடு, அப்புறம் இவ்வளோ நீளத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. மல்லிகைப்பூ எவ்வளோ விலை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து நீ பாதி தொங்க விட்டு அப்படி ஆட்டிக்கிட்டு அப்படி டிங்கு டக்கு டக்குரு முடி சின்னதாக இருக்கிறது அந்த ஒட்டு முடியை போட்டுக்க வச்சுக்க. அப்புறம் எல்லாம் நைட்டே ஆயத்தம் பண்ணி வச்சு காலையில் அவங்க வரும்போது அப்படி உனையம் பாரு டிங் டண்டாக்கா டண்டா அப்படி உட்காந்துருக்கிறது. அப்படி பைவியமா அப்படியே வா அப்படி ஆயத்தம். என்ன பேர்? இதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களே. ஒரு பிரியாணி வைக்கிறதுக்கு 92 நோன் டைம் பண்ணி வைக்கிறீங்களே, நைட்டே ஸ்வீட்டில் வாங்கி வைக்கிறீங்களே, காலைல வரான்னு ஆயத்தமாக இருக்கீங்களே. நான் என்ன சொல்கிறேன்? உன் வாழ்க்கையில் ஜெய வேண்டுமா, உன் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, என் அப்பாட்ட வாங்குறதுக்கு நீ நைட்டே ஆயத்தமாய்க்க. காலையில் உனக்கு அவர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட வாங்குறதுக்கு ஆயத்தமாகு. அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ உலகப்பரமான காரியத்துக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களே, ஆவிக்குரிய காரியத்தில் ஆயத்தமாகு. அல்லேலூயா.